டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் படி மேக்ஸ் ஆர்டராக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் கூட்டு வட்டி. கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான டாபிக். எல்லா எக்ஸாம்லேயும் இந்த தனி வட்டி கூட்டு வட்டி அப்படிங்கிறது கட்டாயம் வந்தே தீரும். ஓகேங்களா? ஸோ ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் கட்டாயமாக வரக்கூடிய டாபிக்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த தனி வட்டி கூட்டு வட்டி. இந்த வீடியோ பதிவில் கூட்டு வட்டி உண்டான சம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடல் ஒன்று நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். இதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவோட கடைசி பகுதியில் பார்ப்போம். இந்த வீடியோவில் ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் உண்டான மாடல், ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு மாடல்லையும் நீங்கள் ஒரு 4 to 5 சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். இந்த கூட்டு வட்டி அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு முடிஞ்சிடும். இந்த ஒரே வீடியோவில் நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி கூட்டு வட்டி அப்படிங்கிறதுனா என்ன நம்ம தெரிஞ்சுப்போம். கூட்டு வட்டி தனி வட்டி அப்படிங்கிறது 2 விதமான வட்டி கணக்குகள் வந்து நமக்கு கொஷினாக கேட்பாங்க. இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூட்டு வட்டி. இந்த கூட்டு வட்டின்னு ஏன் நம்ம சொல்கிறோம், அந்த கூட்டு வட்டினா என்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த டாபிக் ஒன்றுமே கிடையாது, ஈஸியாக முடிச்சிடலாம். ஜஸ்ட்டு ஃபார்முலாவை நம்ம இன்க்ளூட் பண்ணி ஆன்சரை வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி கூட்டு வட்டின்னு ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிற அந்த புரிதல் இருந்தாலே இந்த டாபிக் வந்து ஒன்றுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வட்டிக்கு விடுறவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 1000 ரூபா வட்டிக்கு வாங்குகிறோம். அவன் என்ன சொல்கிறான் நம்மள்கிட்ட, 2 பைசா வட்டி அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா? 2% வந்து வட்டி, சாரி 2 பைசா கிடையாது, 2% வட்டி அப்படின்னு நம்மள்கிட்ட சொல்கிறான். ஒரு வருஷத்தில் திருப்பி தரணும்னு சொல்லிடுறான். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வருஷங்கும் போது அந்த 1000 ரூபா அசல், இந்த 1000 ரூபாய் நம்ம ஒரு வருஷம் யூஸ் பண்ணதுக்காக 2% வந்து அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்குறோம். அப்போ 20 ரூபா சேர்த்து ஒரு வருஷம் முடிவில் நமக்கு என்ன அவனுக்கு கொடுக்குறோம்னா 1020 ரூபா நம்ம கொடுத்துட்றோம். இதே கான்செப்டு நம்ம வட்டிக்கு வாங்குகிறோம், ஆனால் 2 வருஷம் கழித்து நம்ம திருப்பி தரோன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், அதே 1000 ரூபாய் நம்ம திருப்பி தரோம். அந்த 1000 ரூபா ப்ளஸ் இது வந்து முதல் வருஷம். ஓகேங்களா? இது 2வது வருஷம். முதல் வருஷத்துக்கு உண்டான ஒரு 20, 2வது வருஷத்துக்கு உண்டான ஒரு 20 ப்ளஸ் இந்த முதல் வருஷம் ஒரு வட்டி வந்திருக்குல்ல, 20 ரூபா வந்திருக்குல்ல, அதுக்கு ஒரு வட்டி போடுவான். எவ்வளோனா இதில் வந்து நமக்கு 2% அப்படிங்கிறது 40 பைசா. அப்போ 2 வருஷம் முடிவில் அவனுக்கு எவ்வளோ திருப்பி தரணும்னா 1040 ரூபா புள்ளி 40 காசு. புரியுதுங்களா? கூட்டு வட்டிங்கிறது இவ்வளோதான். கூட்டு வட்டி அப்படிங்கிறது ஏன் இந்த கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வட்டிக்கு வட்டி போடுறாங்கல்ல, ஓகேங்களா? ஸோ 1000 ரூபா நம்ம வாங்கியிருக்கிறோம், ஒரு வருஷத்தில் திருப்பி தரும்போது அதுக்கான வட்டி சேர்த்து 1020 ரூபா நம்ம கொடுத்துட்றோம். அதுக்கு அடுத்து 2 வருஷம் வச்சுக்கிறோம் அப்படின்னா 1000 ரூபா இருக்குது, முதல் வருஷத்துக்கான 20 ரூபா ப்ளஸ் 2வது வருஷத்துக்கான 20 ரூபா 1040 ரூபா. அது இல்லாமல் முதல் வருஷத்துக்கான 20 ரூபாய்க்கு ஒரு வட்டியை போட்டு மொத்தம் 1040.40 பைசாவாக நம்ம கொடுக்குறோம்ல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி. வட்டிக்கு வட்டி போடுறது கூட்டு வட்டி. நம்ம பேங்க்கில் போகிறோம், லோன் எடுக்கிறோம், ஓகேங்களா? நம்ம டெபாசிட் பண்ணுறோம், நிறைய விஷயம் இருக்குது. நம்ம நகையை வச்சுட்டு லோன் வந்து வாங்குகிறோம். இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா பேங்க் நமக்கு வந்து ஜஸ்ட்டு வட்டி மட்டும் கொடுத்துட்டு வருவாங்க. இதுவே நம்ம லோன் எடுக்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் லோன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ அதெல்லாம் வந்து இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து கால்குலேட் ஆகும். ஓகேங்களா? வட்டிக்கு வட்டி போட்டு நம்மள்கிட்ட வசூலே பண்ணுவாங்க. அதாவது பேங்க்கில் போய் நம்ம கடன் வாங்கணும் அப்படின்னா அவன் நம்மள்கிட்டருந்து வாங்குறது இந்த கூட்டு வட்டி. பேங்க்கில் நம்ம பணம் போட்டு வச்சுருந்து நமக்கு பேங்க்குக்காரன் வட்டி கொடுக்குறான் அப்படின்னா அது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும்தான் இருக்கும். அப்போ கூட்டு வட்டி அப்படிங்கிறது வட்டிக்கு வட்டி போட்டு வசூல் பண்ணுறது எல்லாமே கூட்டு வட்டி. இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே இந்த டாபிக் வந்து ஒன்றுமே கிடையாது. இதுவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா 2 வருஷத்து முடிவில் எவ்வளோ தருவோம் அப்படின்னா 1040 ரூபா மட்டும்தான் கொடுப்போம். இந்த 40 காசு சேர்ந்து வருதுல்ல, அது கூட்டு வட்டி. இந்த 40 காசு சேர்ந்து வராமல் இருக்குல்ல,
அதாவது வெறும் வட்டியை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வட்டிக்கு வட்டி போடாமல் அதை கேன்சல் பண்ணிவிட்டு வெறும் பிரின்சிபல் அசலும் ப்ளஸ் 2 வருஷத்துக்கான வட்டியை மட்டும் கொடுக்குறோம் பார்த்தீங்களா. ஸோ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஏன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு நீங்கள் சொல்கிறேன்னா, நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது கூட்டு வட்டி பார்க்கும்போதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. புரியுதுங்களா? இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரிலாம் கொஷின் வரும்னா, பிரின்சிபல் என்னன்னு கொஷின் வரும். அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, அதுக்கு அடுத்தது வந்து என்ன டைமிங், ஓகேங்களா, எத்தனை வருஷத்தில் திருப்பி தரோம் அப்படிங்கிற அந்த மாதிரி கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் காலாண்டு கோட்டேலி, அடுத்தது ஆஃப் ஏலி, அரையாண்டுக்கு ஒரு தடவை வட்டி கணக்கிடப்பட்டால், காலாண்டுக்கு ஒரு தடவை வட்டி கணக்கிடப்பட்டால், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸு ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இவ்வளோ தான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டே முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ இதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சம் பாருங்கள். அசல் ரூபாய் 6000க்கான 5% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுக்கு மொத்த தொகையும் கூட்டு வட்டியும் காண்க அப்படிங்கிறது கொஸ்டினாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே கூட்டு வட்டி அப்படிங்கிறது வட்டியையும் ப்ளஸ் மொத்த தொகையையும் கேட்டிருக்கிறாங்க. அதாவது வட்டியும் அந்த அசலையும் சேர்த்து வர்றது தான் மொத்த தொகை. அதில் கூட்டு வட்டி என்ன அப்படிங்கிறது நம்ம எடுத்து எழுதணும். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, P இன்ட்டு 1 + R டிவைடட் பை 100 டு தி ஹோல் பவர் n. ஸோ இங்கே P அப்படிங்கிறது பிரின்சிபல் 6000 இன்ட்டு 1 + R அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%, டிவிஷனில் 100 டு தி ஹோல் பவர் n அப்படிங்கிறது டைம் 2 ஆண்டுகள். இதில் இந்த 5ஐயும் இந்த 100ஐயும் நம்ம இங்கேயே உள்ளே அடிச்சிடலாம். ஓகேங்களா? ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறதையும் ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறதையும் நம்ம அடிக்கக்கூடாது. பேசிக் மேக்ஸ் அது. அதனால் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதையும் நம்ம அடிக்கிறோம். அடிக்கும் போது இங்கே வந்து 20 வந்துடும், இங்கே 1 வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 6000 இன்ட்டு 20 இன்ட்டு 1, 20 + 1 21. அப்போ 21 டிவிஷனில் 20 இன்ட்டு 21 டிவிஷனில் 20. ஏன்னா இங்கே 2 இருக்கிறதுனால 2 தடவை எழுதுகிறோம். ஓகேங்களா? இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆகிடும், இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆகிடும், இந்த 2ம் இந்த 60ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 30, இந்த 2ம் இந்த 30ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 15. அப்போ 15 இன்ட்டு 21 இன்ட்டு 21 நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 6615 ரூபா. ஓகேங்களா? ஸோ இது வந்து மொத்த தொகை. அதாவது இதில் என்ன இருக்குன்னா வட்டி ப்ளஸ் அசல். ஓகேங்களா? ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது. என்ன கேட்டிருக்காங்க? மொத்த தொகை அப்படின்னா கண்டுபிடிச்சாச்சு 6615 ரூபா. கூட்டு வட்டியை காண்க அப்படின்னா மொத்த தொகைங்கிறத நம்ம அமௌண்ட்டு நம்ம எடுத்துப்போம். இந்த வட்டியை மட்டும் காண்க அப்படின்னா மொத்த தொகை என்ன கிடச்சிருக்கு? 6615 ரூபாயா. ஸோ இதிலிருந்து 6615லேருந்து அசலை 6000 ரூபாயை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வட்டி மட்டும் நமக்கு கிடச்சிடும் 615 ரூபா. ஓகேங்களா? ஸோ அப்போ 615. இதுக்கு ஆப்ஷன் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 6615, 615. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து ஆன்சர். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். ஓகேங்களா? P இன்ட்டு 1 + R டிவைட் பை 100 டு தி ஹோல் பவர் n. இன்னும் நம்ம காலாண்டு அரையாண்டு வட்டி கணக்கிடுறதுக்கெல்லாம் வந்துட்டு ஃபார்முலா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கனாலே நல்லாவே புரியும். ஓகேங்களா? இதில் உள்ள மாடல் பார்த்தாலே போதும். ஒவ்வொரு மாடல், இப்போ நம்ம ஒரு சம் பார்க்குறோம்னா இது ஒரு மாடல். இந்த மாடலில் ஒரு 4-5 சம் பார்த்துட்டிங்கன்னா இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கூட்டு முறையில் 10,000க்கு ஆண்டு ஒன்றுக்கு 20% வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம தோராயமாக பார்க்குறோம். எப்படின்னா 20% வட்டி அப்படிங்கிறது, அதாவது 1 இயர், ஒரு வருஷத்துக்கு 20% வட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 1 இயர் அப்படிங்கிறது மொத்தம் வந்து 6 மாதம். ஓகேங்களா? 6 மந்த்து, அப்புறம் ஒரு 6 மந்த்து, 6 மாதம் சேர்ந்தால் தானே ஒரு வருஷம்.
ஓகேங்களா? இப்போ அரையாண்டு அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கலாம்? 6 மாதம்னு எடுத்துக்கலாம். இங்கே ஒரு 6 மாதம், இங்கே ஒரு 6 மாதம், 6 மாதம் சேர்ந்தது ஒரு வருஷம். அப்போ 6 மாதத்துக்கு 10%. ஓகேங்களா? இன்னொரு 6 மாதத்துக்கு 10%. அப்போ வருஷத்துக்கு என்ன ஆகுது? 20% வட்டி வந்து வருது. இப்போ நம்ம ஃபார்முலா ஏற்கனவே பார்த்த ஃபார்முலாவே நம்ம வச்சு ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆனால் நம்ம 10% வச்சு ஒர்க் அவுட் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு குழப்பிடாமல் இருக்கிறதுக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா P × 1 + R / 200 to the whole power 2n. இப்போ 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்கனால நம்ம 2n நம்ம வந்து கொடுத்துட்டோம். அதுக்கான ஃபார்முலா அரையாண்டுக்கு அப்படின்ட்டாலே இங்கே 200 தான். P × 1 + R / 200. இங்கே பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 10,000 வந்து கொடுத்துருக்குறாங்க. 10,000 வந்து கொடுத்துருக்குறாங்க. 10,000த்துக்கு வருஷத்துக்கு 10% அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். இப்போ 10,000த்துக்கு 10% அப்படிங்கிறது இதுக்கு ஒரு 1000, இதுக்கு ஒரு 1000. ஓகேங்களா? ஒரு வருஷத்துலேயே வந்து தோராயமாக 2,000 வந்துடும் வட்டி. 2 வருஷத்துக்குங்கும் போது தோராயமாக 2,000 வருது வட்டி. அப்போ ஆன்சர் எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா 4,000 சொச்சமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் என்ன எக்ஸாக்டாக ஆன்சர் வருது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது பிரின்சிபல் அப்படிங்கிறது 10,000 × 1 + R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 20% டிவிஷனில் 200 டு தி ஹோல் பவர் 2n. அப்போ 2n அப்படிங்கிறது 2 × 2, அதாவது 2 இன்ட்டு இந்த எண்ணுக்கு வந்து ஒரு 2. ஓகேங்களா? 2 × 2 4. இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே டேரெக்டாக இருந்தால் நம்ம பண்ணிடலாம். இங்கே ப்ளஸ் இருக்குது இடையில, அதனால் இப்படி நம்ம பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் நம்ம அடிச்சுக்கலாம் ப்ராக்கெட்டுக்குள்ளேயே. அடுத்தது இந்த 2ஐயும் இந்த 20ஐயும் அடித்தோம் அப்படின்னா இங்கே 10, இங்கே 1 இருக்கிறது மாதிரி அர்த்தமாகும். அப்போ என்ன வரும் அப்படின்னா, அப்போது 10 × 1 10 + 1 11. ஓகேங்களா? இங்கே 2 × 2 4 பவர் 4 இருக்குது. அப்போ 4 டைம்ஸ் நம்ம வந்து எழுதணும். இப்படி எழுதலாம். 10,000 ப்ராக்கெட்டில் 11/10 × 11/10 × 11/10 × 11/10. இப்போ நம்ம எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால அடிச்சிடலாம் வெளியில். இந்த 0 இந்த 0 இந்த 0க்கு இந்த 0 இந்த 0க்கு இந்த 0 இந்த 0க்கு இந்த 0. ஓகேங்களா? அப்படி அடிச்சிட்டோம்னா 11 × 11 × 11 × 11. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 14,641. நம்ம தோராயமாக என்ன சொல்லியிருந்தோம்? 2 வருஷத்துக்கு 4,000 சொச்சம் வந்து வட்டியாக வரும்னு சொல்லியிருந்தோம். 14,641 அசல் 10,000 நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா 4,641 அப்படிங்கிறது தான் கூட்டு வட்டி. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் அப்படிங்கிறது 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? கூட்டு வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 4,641. ஓகேங்களா? ஸோ இதே மைண்டில் கால்குலேஷன் பண்ணி இந்த 4,000 சொச்சங்கிறது மட்டும் ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் ஆப்ஷன் மட்டும் 4,000 சொச்சமாக இருந்தது ஆப்ஷனில் அப்படின்னா ஜஸ்ட் அதை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 4,000 சொச்சம் ஒன்று இருக்குது, 5,000 சொச்சம் ஒன்று இருக்குது, 6,000 ஒன்று கொடுத்துருக்காங்க, 3,000 ஒன்று கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் 4,000 சொச்சத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? டிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால தான் இந்த மைண்ட் கால்குலேஷன் அப்படிங்கிறது புரியுதலுக்காக இங்கே வந்து ஒரு சின்னதாக வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் அப்படிங்கிறது 4,641 கூட்டு வட்டி. ரொம்ப சுலபம். இப்போ முதல்ல ஃபார்முலா என்ன? P × 1 + R / 100 பார்த்தோம். அது ஒரு வருஷத்துக்கான வட்டி. அரையாண்டுங்கும் போது கீழே 200 போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இவ்வளோதான் சிம்பிள். நெக்ஸ்ட் சம் பாருங்க. காலாண்டுக்கு ஒரு முறை. ஓகேங்களா? முதல்ல ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது அரையாண்டுக்கு ஒரு முறை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது காலாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காலாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறது என்ன? முதல்ல ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? P × 1 + R
டிவிஷனில் 100 டு தி ஹோல் பவர் n. இதுவே அரையாண்டு அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 1 இயர், ஒரு இயர்னு எடுத்துக்கிட்டால் 2 6 months. ஓகேங்களா, 2 6 months ஈக்குவல் டு 1 இயர். அப்போ அரையாண்டுக்கு மட்டும் அப்படிங்கும் போது இங்கே 200 வந்துடும். ஓகேங்களா, அவ்வளோதான், 200 பவர் 2n. இதுவே காலாண்டு அப்படின்னா 1 இயர் எடுத்துக்கிறோம், 1 இயர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா காலாண்டு அப்படின்னா 3 மாதம் அப்படிங்கிறது கணக்காகும். ஓகேங்களா, அப்போ 3 months ப்ளஸ் 3 months ப்ளஸ் 3 months ப்ளஸ் 3 months. ஓகேங்களா, 3 மாதங்கிறது ஒரு வருஷமா? அப்போது ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல இதே ஃபார்முலா தான், ஆனால் இந்த 200க்கு பதில் 400 வரும். இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4n வரும். இப்போ p இன்ட்டு 1 + r டிவிஷனில் 400 டு தி பவர் 4n அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, ஸோ காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு என்ன கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இந்த சம்மில் இன்னொன்று நம்ம கவனிக்கணும் என்னன்னா, 9 மாதங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ 9 மாதங்கள் அப்படின்னா நம்ம வருஷத்தை தானே நம்ம எடுத்துக்கிறோம். இது காலாண்டாக இருக்கட்டும், அரையாண்டாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். ஆனால் இங்கே 9 மாதங்கள்னு நம்ம சொல்லும் போது இங்கே காலாண்டுக்கு உண்டான ஃபார்முலாவில் 4n இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4n மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த எண்ணுக்கு பதில், ஓகேங்களா, 4 இன்ட்டு இந்த எண்ணுக்கு பதில் 9 டிவிஷனில் 12. ஏன் டிவிஷனில் 12? ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதமா? அந்த 12 நம்ம போட்டுடுறோம். கொஷினில் கேட்ட 9 மாதத்தை மேலே போட்டுக்கிறோம். ஓகேங்களா, இந்த 4ஐயும் இந்த 12ஐயும் அடித்தா 3, இந்த 3ஐயும் இந்த 9ஐயும் அடித்தா 3. ஓகேங்களா, 9 மாதங்கள்னு போட்டதுனால ஃபார்முலா இது தான். ஆனால் இந்த 4n மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போய் இங்கே மாடிஃபை பண்ணி இதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வரும். அப்போ என்னவா மாறிடுச்சு அப்படின்னா p இன்ட்டு 1 + r டிவிஷனில் 400 டு தி ஹோல் பவர் 3. புரிஞ்சுதா? இந்த 4n எடுத்துகிட்டு போய் இங்கே நம்ம மாற்றி கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இங்கே மாதங்கள்னு கேட்டதுனால. இதுவே 8 மாதங்கள்னா 8/12, 7 மாதங்கள்னா 7/12, 6 மாதங்கள்னா 6/12, 11 மாதங்கள்னா 11/12. 12 மாதங்கள் அப்படின்னா நம்ம ஒரு வருஷமாக வச்சு நம்ம எடுத்து கால்குலேஷன் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? அவ்வளோதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஒரே சம்மில் நம்ம 2 மாடல் பார்த்துடுறோம். ஒன்று காலாண்டுக்கான ஃபார்முலா ப்ளஸ் மாதங்கள் வந்தால் மற்ற எல்லா சம்மும் பார்த்தோம்ல, முன்னாடி பார்த்த மாடல் எல்லாத்துக்கும் மாதங்களுக்கு இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். இந்த மாதங்கள்னு எடுத்தாலே அதுக்கு வந்து ஒரு தனியாக ஃபார்முலா ஒன்று இருக்குது. அதை போட்டு நம்ம மண்டையில் போட்டு ஏற்றி குழப்பிக்க வேணாம். எவ்வளோ ஃபார்முலா நம்ம மனப்பாடம் பண்ணுறது? நமக்கு தேவை ஒரே ஒரு ஃபார்முலா, p இன்ட்டு 1 + r டிவைட் பை 100. அது காலாண்டுனா 200, சாரி அரையாண்டுனா 200, காலாண்டுனா 400. வேலை முடிஞ்சுது. இந்த 4n எடுத்துகிட்டு போய் இங்கே மாடிஃபை பண்ணியாச்சு. இப்போ இந்த பிரின்சிபல் என்ன? ஓகேங்களா, 16000 வந்து கொடுத்துருக்குறாங்க. பிக்கு பதில் அந்த 16000 போட்டுங்க. இப்போ 1 + r ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20%, 20 டிவைடட் பை 400 டு தி ஹோல் பவர் 3. திரும்பவும் சொல்கிறேன், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருந்து டைரெக்டாக அடிச்சிடலாம். ஆனால் இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால அப்படி அடிக்க முடியாது. அப்போ இந்த 20ஐயும், சாரி இந்த 0வையும் இந்த 0வையும் அடிச்சிடலாம். இந்த 2வையும் இந்த 40ஐயும் அடித்தோம் அப்படின்னா இங்கே 20 வரும். ஓகேங்களா, இங்கே 1 இருக்கிறதா அர்த்தமாகும். அப்போ 20 × 1 20 + 1 21. இங்கே மேலே 3 இருக்குது. அப்போ என்ன வரும் அப்படின்னா 16000 இன்ட்டு 21 டிவைடட் பை 20, இங்கே 3 இருக்கிறதுனால இன்ட்டு 21 டிவைடட் பை 20 இன்ட்டு 21 டிவைடட் பை 20. இந்த 0 3 0 இருக்கா, அந்த 3 0க்கு இந்த 3 0வையும் நம்ம அடிச்சிட்றோம். அடுத்தது இங்கே 2 இருக்குது, 2 2 2. ஓகேங்களா, இந்த 2ஐயும் இந்த 16ஐயும் அடிச்சிங்கன்னா 8. மறுபடியும் இந்த 2ஐயும் இந்த 8ஐயும் அடித்தா 4. இந்த 2ஐயும் இந்த 4ஐயும் அடித்தா 2. ஓகேங்களா, அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 × 21 × 21 × 21. இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 18522. ஓகேங்களா, இங்கே என்ன கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ கூட்டு வட்டியை காண்க அப்படின்னா இது வட்டியும் அசலும் சேர்ந்த அமௌண்ட்டு தான் வந்து 18522. இப்போ இதில் கூட்டு வட்டியை மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா கிடைச்ச ஆன்சரில் என்னத்தை மைனஸ் பண்ணோம்? பிரின்சிபல் 16000 மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2522. இந்த சம் பாருங்க, அதாவது இந்த மாடல் எக்ஸ் என்பவர் ரூபாய் 12000
5% ஆண்டு கூட்டு வட்டி தரும் ஒரு வங்கியில் n ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தார். அவர் முடிவில் ரூபாய் 13,230 பெற்றார். எண்ணின் மதிப்பு காண்க அப்படிங்கிறது கொஷினை வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா என்னமோ அதே தான். ஓகேங்களா? ஸோ P இன்ட்டு 1 + R டிவிஷனில் 100 to the whole power n. இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா என்னோட மதிப்பு, அதாவது எத்தனை வருஷத்தில் இந்த 12,000 ரூபா இந்த 5% இன்ட்ரெஸ்ட்டில் 13,230 ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கூட்டு வட்டியில் n கண்டுபிடிக்கிறது, அதாவது எத்தனை வருஷம் அப்படிங்கிறது கேட்டாங்க அப்படின்னா நம்ம மனசு கணக்கிலே போடலாம். எப்படின்னா தோராயமான விடை வந்து வரும். இப்போ 12,000 அப்படிங்கிறதுக்கு 5%, 12,000ல் 5% அப்படிங்கிறது 600 ரூபா. ஓகேங்களா? அப்போது இங்கே என்ன இருக்குது டோட்டல் அமௌண்ட்டு 13,230 இருக்கா. ஸோ இதுலேருந்து 12,000 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1,230 கிடைக்கும். அப்போ 1,230 அப்படின்னா எப்படி பிரிக்கலாம்? 600 + 600 + 30ன்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஒரு வருஷத்துக்கு 12,000க்கு 5%னா 2 வருஷத்துக்கு 600 1,200 + 30. அப்போ என்னென்னா உங்களுக்கு தோராயமான விடை என்ன? 2 வருஷத்துலையே இந்த 1,230 அப்படிங்கிறது கிடச்சிருது. அதாவது மனக்கணக்கு. ஸோ செம்ம பார்க்குறோம். இந்த n கண்டுபிடிக்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. 12,000ல் 5% எவ்வளவு? 600. அப்போ இந்த 13,230னா 1,230 கூட இருக்குது. 13,000ல் இந்த 12,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 1,230 கூட இருக்குது. இப்போ 1,230 அப்படிங்கிறது தான் வட்டின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதை நம்ம 2ஆக டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 600. ஓகேங்களா? 5% எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு 600, இன்னொரு வருஷத்துக்கு 600. நம்ம கூட்டு வட்டி அப்படிங்கிறதுனால வட்டிக்கு வட்டி அப்படிங்கிறது நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? இப்போ இந்த 600க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30. அப்போ என்ன 1,230 முடிஞ்சு போச்சா? 2 வருஷம் அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மனக்கணக்கில். இருந்தாலும் ஃபார்முலா வச்சு நான் சொல்லித்தரேன் எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த பிரின்சிபல் இன்ட்டு 1 + R டிவிஷனில் 100 ஹோல் பவர் என்ன? இங்கே டோட்டல் அமௌண்ட் என்ன? 13,230. ஓகேங்களா? ஈக்குவல் டு பிரின்சிபல் என்ன? 12,000 இன்ட்டு 1 + R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 டிவிஷனில் 100 to the whole power n. என்னன்னு தெரியாது, நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 5ஐயும் இந்த 100ஐயும் அடிக்கிறோம். இங்கே 20, இங்கே 1 இருக்கிறது அர்த்தமாகும். 20 × 1 20 + 1 21. அப்போ 21 டிவிஷனில் 20 to the whole power n. இந்த 12,000 இருக்குது. ஓகேங்களா? 13,230 அப்படியே இருக்குது. இப்போ இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற இந்த 12,000 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போகிறோம். என்ன ஆகுன்னா 13,230 டிவிஷனில் 12,000 ஈக்குவல் டு 21 டிவிஷனில் 20 to the whole power n. ஸோ அப்போ இந்த 21/20 இந்த பக்கம் கொண்டு வரணும். இந்த பக்கம் இருக்கிற வேல்யூ 21/20ங்கிறது மாற்றணும். இப்போது இந்த வேல்யூ நம்ம 3ஆல் அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன் 441 வரும். இதை நம்ம 3ஆல் அடித்தோம் அப்படின்னா 400 வரும். இப்போ இங்கே இருக்கிற 441, ஓகேங்களா? 441 டிவிஷனில் 400. இது வந்து இதுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா ஸோ நீங்கள் பாருங்களேன் 441 அப்படிங்கிறது 21 ஸ்கொயர். ஓகேங்களா? 400ங்கிறது 20 ஸ்கொயருங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ 441ங்கிறது 21 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது எப்படி எழுதலாம்னா 21 டிவிஷனில் 20 to the whole square equal to 21 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எந்த வேல்யூ? ஓகேங்களா? அதான் இங்கே எழுதுறேன். 21 டிவிஷனில் 20 to the whole power n. ஓகேங்களா? ஸோ கீழே பேஸ் ரெண்டுமே சேமாக இருக்குது அப்படின்னா ஸோ பவர் எடுத்துக்கலாம். அப்போ n = 2. ஸோ அப்போ என்னோட வேல்யூ என்ன? 2. 2 வருஷம். இதுதான் வந்து ஆன்சர். கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் மைண்ட் கால்குலேஷனுங்கிறது கஷ்டம். ஆனால் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மைண்ட் கால்குலேஷன் எடுத்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போகுது, வேல்யூ ரொம்ப பெருசாக போகுது அப்படின்னா மைண்ட் கால்குலேஷனில் கண்டுபிடிக்க முடியாதுன்னா வட்டிக்கு வட்டி வர்றதுனால கஷ்டமாக இருக்கும். நான் வந்து ஸ்டார்டிங்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணேன்ல. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க. அசல் ரூபாய் 2,000க்கு 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி ரூபாய் 205 எனில் அதற்கான வட்டி வீதத்தை காண்க அப்படிங்கிறது கொஸ்டினாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே ஃபார்முலா ஆஸ் யூஷுவல் வந்து அதுதான். ஓகேங்களா? ஸோ P இன்ட்டு
1 plus r டிவிஷனில் 100 to the whole power n. ஓகேங்களா, இங்கே வட்டி வீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேங்களா, இங்கே அசல் வந்து 2000 கொடுத்துட்டாங்க. அது 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி அப்படிங்கிறது 205 அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. இப்போ அமௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது ஏ மொத்த தொகை அப்படின்னா இந்த வட்டி இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் ஓகேங்களா அசல் பிரின்சிபல் என்ன 2000 2000 ப்ளஸ் இந்த வட்டி என்ன 205. அப்போ 2205 இதுதான் வந்து அமௌண்ட்டு. அப்போது 2205 அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் என்ன 2000 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் டிவிஷனில் 100 டு தி ஹோல் பவர் என். என்னோட மதிப்பு என்ன 2. ஓகேங்களா, 2 ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க, அதனால் 2 நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இப்போ இந்த 2205 டிவிஷனில் இந்த 2000 நம்ம கொடுக்குறோம் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் டிவிஷனில் 100 ஓகேங்களா டு தி ஹோல் பவர் 2. இந்த 2005 அடித்தோம் அப்படின்னா 400, இந்த 2205 5 அடித்தோம் அப்படின்னா 441. இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 21 டிவிஷனில் 20 டு தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆர் டிவிஷனில் 100 டு தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா, இந்த ஸ்கொயரும் வந்துட்டு கேன்சல் ஆகிடும் சேமாக இருக்கிறதுனால. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன 21 டிவிஷனில் 20 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது 1 ப்ளஸ் ஆர் டிவிஷனில் 100. அப்போ இந்த 100 இன்ட்டு 1 அப்போ 100 இன்ட்டு 1 100 ப்ளஸ் ஆர் டிவிஷனில் 100 வரும். நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் நம்ம கொண்டு போகிறதுனால மேலே போயிடும். ஓகேங்களா, ஸோ இன்ட்டு 100 இங்கே டிவிஷனில் இருக்கிறது இங்கே மல்டிப்ளிகேஷனில் போயிடும். ஓகேங்களா, இன்ட்டு 100 வந்துடும். இந்த 20யும் இந்த 100யும் அடித்தோம்னா 5. இப்போது 21 இன்ட்டு 5 அப்படிங்கிறது 105. அப்போ 105 ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ஆர். ஆரை வச்சுக்கிட்டு மற்றது இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா 105 மைனஸ் 100. அப்போ ஆர் ஈக்குவல் டு 5. அப்போ 5னா என்ன 5%. ஸோ 5% இஸ் த ஆன்சர். இந்த மாடல் பாருங்களேன், ரூபாய் 2400க்கு 5% ஆண்டு வட்டி விகிதம் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்னென்ன சம்ஸ்லாம் கேட்பாங்க, என்னென்ன மாடல்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா, அதில் ரொம்ப முக்கியமான மாடல் அப்படிங்கிறது இந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உண்டான வித்தியாசம். ஓகேங்களா, இந்த கூட்டு வட்டி சம்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஆண்டுகளுக்கும் 3 ஆண்டுகளுக்கும் இடையில கிடைக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதுவே வந்து கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உண்டான வித்தியாசம் ஒரே ஒரு வருஷத்துக்கு மட்டும் அப்படிங்கிற அந்த மாடலுக்கான சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது தனி வட்டி பார்க்கும்போது அதை நம்ம வந்து செப்பரேட்டாக பார்த்துருவோம். ஓகேங்களா, ஸோ ஏன்னா அதில் தனி வட்டி சம் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது மாதிரி இருக்கும், அதனால் அதை நம்ம தனி வட்டி பார்க்கும்போது அதை பார்த்துருவோம். இந்த மாடலில் இப்போ பார்க்க போகிற டாப்பிக்கில் இந்த 2 ஆண்டுகளுக்கும் 3 ஆண்டுகளுக்கும் ஃபார்முலா வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதனால் அதை நம்ம செப்பரேட்டாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 2400க்கு 5% ஆண்டு வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உண்டான வித்தியாசம். ஓகேங்களா, இதுக்கான ஃபார்முலா என்னென்னா P இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100 டு தி ஹோல் ஸ்கொயர். இங்கே பிரின்சிபல் அப்படிங்கிறது 2400 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 5 டிவிஷனில் 100 டு தி ஹோல் ஸ்கொயர் கொடுக்கறதுனால நம்ம 2 டைம் வந்து எழுதணும். அப்போ 2400 இன்ட்டு 5 டிவிஷனில் 100 இன்ட்டு 5 டிவிஷனில் 100. இந்த 2 0க்கும் இந்த 2 0வும் கேன்சல் ஆகிடுது. இந்த 5ஐயும் இந்த 100ஐயும் அடித்தோம் அப்படின்னா 20. ஓகேங்களா, அகைன் இந்த 5ஐயும் இந்த 20ஐயும் அடித்தா 4. இந்த 4ஐயும் இந்த 24ஐயும் அடித்தோம் அப்படின்னா 6. ஸோ அப்போ இந்த மெத்தடில் இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து 6 rupees. ஓகேங்களா, 6 ரூபா. 2400க்கு 5% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபா. இன்னொரு மாடல் நம்ம 3 வருஷத்துக்கு வச்சு பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. நெக்ஸ்ட் சம் பாருங்க. அசல் ரூபாய் 5000
அதுக்கு 10% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். இது வந்து 3 வருஷத்துக்கு. நம்ம முன்னாடி பார்த்தது 2 வருஷத்துக்கு, இது 3 வருஷத்துக்கு. இது 1 வருஷத்துக்கு அப்படிங்கிறது நம்ம செப்பரேட்டாக பார்க்க போகிறது நம்ம சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா P இன்ட்டு R டிவிஷனில் 100 to the whole square இன்ட்டு 3 + R டிவிஷனில் 100. இப்போ கொடுத்துருக்கிற பிரின்சிபல் என்ன 5000. ஓகேங்களா? 5000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 டிவிஷனில் 100. இது வந்து ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம 2 தடவை எழுதிக்கிறோம். 10 டிவிஷனில் 100. அகைன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10 டிவிஷனில் 100. 5000 இன்ட்டு 10/100 இன்ட்டு 10/100 இன்ட்டு இந்த 10ஐயும் இந்த 100ஐயும் நம்ம அடித்தோம்னா இங்கே 1, இங்கே 10. 10 இன்ட்டு 3 30 + 1 31. 31 டிவிஷனில் 10. ஓகேங்களா? இந்த 2 0க்கும் இந்த 2 0 நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். இந்த ஒரு 0க்கும் இந்த ஒரு 0க்கும் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். இந்த ஒரு 0க்கும் இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறோம். இந்த ஒரு 0க்கும் இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ பேலன்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா எல்லாமே மேக்ஸிமம் அடித்தாச்சு. 5 இன்ட்டு 31 இருக்குது. 5 இன்ட்டு 31 அப்படிங்கிறது 155. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ₹155. ஸோ இவ்வளோ தான் மெத்தடு. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் P இன்ட்டு 1 + R டிவிஷனில் 100 to the whole power n. ஸோ இந்த ஒரே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுனாலும் சரி, டைமாக இருந்தாலும் சரி, எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது அமௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னா மொத்த மதிப்பு. இப்போ அமௌண்ட் அப்படிங்கிறது வட்டியும் அசலும் சேர்ந்தது. ஓகேங்களா? அப்போ இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல். ஸோ இதுதான் வந்து அமௌண்ட்டு. இந்த சம்ஸ் நம்ம பார்த்த மாடல் திரும்ப ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு மாடல். அந்த ஒவ்வொரு மாடல்லையும் 2-3 சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். இதில் அதிகமாக கேட்குறது பிரின்சிபல் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, டைம் என்ன, அந்த மாடல் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காலாண்டு, அரையாண்டு, இந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும். அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தாச்சு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாதங்களில் கொடுத்தா அது எப்படி இயர்ஸில் கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ 3 மாதம் கொடுத்தா 3/12, 6 மாதம் கொடுத்தா 6/12, 9 மாதம் கொடுத்தா 9/12, இப்படி நம்ம கால்குலேஷன் எடுத்துக்கணும். அது போக கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உண்டான வித்தியாசம் அது 2 வருஷத்துக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. 3 வருஷம்னா இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. 1 வருஷத்துக்கு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும் போது நம்ம அதை பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். இதை மட்டுமே நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக பார்த்தாலே போதும். ஒவ்வொரு சம்முக்கு உண்டான மாடல் 4 நாள் பார்த்தா போதும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் மறந்துடலாம். ஈஸியாக வந்து எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.